தியாகி இமானுவேல் சேகரனாரின் மணிமண்டபம் மற்றும் முழு உருவ வெண்கல சிலையுடன் திறப்பு விழா நடைபெற உள்ளது. இது 100 ஆண்டு கோரிக்கை. அது மட்டுமல்ல, இந்த மணிமண்டபத்திற்கும் இந்த முழு உருவ வெண்கல சிலைக்கும் நம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள்கள் அதிகம் பேர் தியாகம் செய்துள்ளார்கள். 100 வருட போராட்டத்திற்கு பின் அரசு அங்கீகாரத்துடன் இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டப திறப்பு விழா நடைபெற உள்ளது. இந்த திறப்பு விழாவிற்கு நம்முடைய தேவேந்திரகுல உறவுகள் அனைவரும் வெகு திரளாக வந்து அந்த விழாவில் கலந்து கொண்டு அவருடைய மணிமண்ட நிகழ்ச்சியில் அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் நாம் மரியாதை செலுத்த வேண்டும். என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்தீங்க, ஆனால் தற்போது பரமக்குடியில் ஐயா இமானுவேல் சேகரனாருடைய மணிமண்டபம் வந்து எப்படின்னு இருக்குது, நீங்கள் போகலையா, சம்மந்தமாக ஒரு வீடியோ எதுவும் போடலை அப்படின்னு நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம போக முடியாத சூழ்நிலை, ஏன்னா பொங்கல் வேலைகள்னால நம்ம வீட்டு வேலையில் கொஞ்சம் அதிகமாக வந்துருக்கிறோம், அதனால் நம்ம போக முடியல. அதனால் அங்கே வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். அதாவது தம்பி அரவிந்தையும் தம்பி வேலையை எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். 2 பேரும் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். அதே சமயத்தில் 17ஆம் தேதி இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய சிலையும் மற்றும் மணிமண்டபத்தை திறந்து வைக்க தமிழக முதல்வர் வருவதுக்கு வந்து அண்ணன் ரமேஷ் தேவேந்திரன் வந்து அழைப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. அவரோட வீடியோவை வந்து நான் அதில் பதிவு செய்கிறேன், பாருங்கள். வருகின்ற 17ஆம் தேதி மறந்துடாமல் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களும் திரளாக வந்து கலந்துக்கணும். குறிப்பாக பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் அப்படின்ற அந்த பதாகை, அதாவது 1 அடிக்கு 2 அடி அந்த சைஸில் ஒரு அட்டையில், இது நான் எப்போதும் பிடிச்சிருப்போம் இல்லையா, நம்ம அந்த பட்டியலிட்ட கோரிக்கை வலியுறுத்தி அந்த மாதிரி கண்டிப்பாக அதை ரெடி பண்ணுங்கள். கண்டிப்பாக முதல்வரோட பார்வைக்கு தெரியும் விதமாக அது வந்து நம்ம பண்ணணுன்றது கேட்டு, தற்போது பரமக்குடியில் ஐயா இமானுவேல் சேகரனுடைய மணிமண்டபம் எந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்றத இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை வந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? தியாகி இமானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? தியாகி இமானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? தியாகி இமானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? தியாகி இமானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? தியாகி இமானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? தியாகி இமானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? தாங்கவே முடியலடா அவரோட மரணத்தையும், தாங்கவே முடியலடா அவரோட மரணத்தையும், மறக்கவே முடியலடா அவரோட தியாகத்தையும், தாங்கவே முடியலடா அவரோட மரணத்தையும், மறக்கவே முடியலடா அவரோட தியாகத்தையும். நித்த போராடினார் நெருப்பினிலே நீராடினார், நித்த போராடினார் நெருப்பினிலே நீராடினார். இந்தது அவர் உடல் தானடா தம்பி, இந்தது அவர் உடல் தானடா, ஆனால் வென்றது சமுதாயம் தானடா. வீழ்ந்தது அவர் உடல் தானடா, ஆனால் வென்றது நம் சமுதாயம் தானடா. இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? தியாகி இமானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? தியாகி இமானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? தேவேந்திரகுல பெண்களோட ஒவ்வொரு
வைத்தினிலும் தேவேந்திர குல பெண்களோட ஒவ்வொரு வைத்தினிலும் அவர் ஒரு பிள்ளை ஒன்று பிறந்திட வேண்டுமாடா. தேவேந்திர குல தாய்மாரின் ஒவ்வொரு வைத்தினிலும் தேவேந்திர குல தாய்மாரின் ஒவ்வொரு வைத்தினிலும் அவர் ஒரு பிள்ளை ஒன்று பிறந்திட வேண்டுமாடா. ஈரத்தோடு வாழனுண்டா வெற்றி மாலை சூடனுண்டா. ஈரத்தோடு வாழனுண்டா வெற்றி மாலை சூடனுண்டா. எதிர்காலம் நமக்கு தானடா. எதிர்காலம் நமக்கு தானடா. தியாகி இம்மானுவேல் பெருமவாடடா. தம்பி எதிர்காலம் நமக்கு தானாகி இம்மானுவேல் பெருமை வாடடா. இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? தியாகி இம்மானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? தியாகி இம்மானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? ரத்தத்துக்கு ரத்தமாடா மொத்தமாக எடுப்போமடா. ரத்தத்துக்கு ரத்தமாடா மொத்தமாக எடுப்போமடா. வரலாற்று பக்கங்களில் நம்ம பையன் இருக்கணும்டா. ரத்தத்துக்கு ரத்தமாடா மொத்தமாக எடுப்போமடா. ரத்தத்துக்கு ரத்தமாடா மொத்தமாக எடுப்போமடா. வரலாற்றின் பக்கங்களில் நமது பெயர் இருக்கணும்டா. வரலாற்றின் பக்கங்களில் நமது பெயர் இருக்கணும்டா. தென்றலாக இருந்தது போய் புயலாக மாறணும்டா. தென்றலாக இருந்தது போய் புயலாக மாறணும்டா. தியாகி நம்ம இம்மானு தியாகி நம்ம இம்மனவேலடா. அட தம்பியே எல்லோருமே வாழ வேணும்டா. தியாகி நம்ம இம்மனுவேலுவா. தம்பியே எல்லோருமே வாழ வேணும்டா. இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? இனி ஒரு மனிதனுமே பிறக்க முடியுமா? தியாகி இம்மானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? தியாகி இம்மானுவேல் சேகரனாய் ஆக முடியுமா? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 17/1/2026 தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் மணிமண்டபம் மற்றும் முழு உருவ வெண்கலச் சிலையுடன் திறப்பு விழா நடைபெற உள்ளது. இது 100 ஆண்டு கோரிக்கை. அது மட்டுமல்ல, இந்த மணிமண்டபத்திற்கும் இந்த முழு உருவ வெண்கலச் சிலைக்கும் நம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள்கள் அதிகம் பேர் தியாகம் செய்துள்ளார்கள். 100 வருட போராட்டத்திற்கு பின் அரசு அங்கீகாரத்துடன் இம்மானுவேல் சேகரனுக்கு மணிமண்டப திறப்பு விழா நடைபெற உள்ளது. இந்த திறப்பு விழாவிற்கு நம்முடைய தேவேந்திரகுல உறவுகள் அனைவரும் வெகு திரளாக வந்து அந்த விழாவில் கலந்து கொண்டு அவருடைய மணிமண்ட நிகழ்ச்சியில் அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் நாம் மரியாதை செலுத்த வேண்டும். ஏனென்று கேட்டால், நமக்கு பொங்கல் விடுமுறை இருப்பதால் அனைவரும் பொங்கல் கொண்டாடுவதில், தமிழர் திருநாளை கொண்டாடுவதில் நாம் முக்கியத்துவம் செலுத்துவோம். அப்பொழுது அந்த மணிமண்டப திறப்புலாவில் நம்முடைய வருகை குறைவாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புண்டு. ஆகையால் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், அகில உலகத்தில் இருக்கிற தேவேந்திரர்கள் 17/1/2026 ஒரு பொன்னான நாள். ஏனென்று கேட்டால், நாம் எவ்வாறு தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய புகழ் வணக்கம் செலுத்துவதற்கும் அவருடைய கோயிலுக்கும் செப்டம்பர் 11ஆம் தேதி வருகிறோமோ, அதே போல் இந்த திறப்பு விழாவுக்கு வருகை புரிய வேண்டும். ஏனென்று கேட்டால், நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை நாம் முன்னெடுத்து செல்கிறோம். அப்பொழுது இந்த விழாவிற்கு நம்முடைய தமிழக முதல்வர் விடியலின் கதாநாயகர் அவர்கள் நேரடியாக வந்து திறந்து வைப்பதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய
அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துள்ளது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள தேவேந்திர வேளாளர் இளைஞர்கள், பெரியவர்கள், ஊர் தலைவர்கள், நாட்டாமைகள், பண்ணாடிகள் அனைவரும் வந்து அந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அரசு விழா 1 மணி நேரம் நடக்கு. அதற்கு பின்பு நாம் வருகின்ற கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கிராம தலைவரையும், ஊர் நாட்டாமைகளையும், பன்னாடுகளையும் கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஏனென்று கேட்டால், இது இமானுவேல் சேகரனார் குடும்பத்தினர் மட்டும் பெற்றுத்தந்தது அல்ல. அவர்கள் போராடியது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தில் உள்ள இளைஞர்களும் பெரியவர்களும் உயிர் தியாகம் செய்து நம்ம போராடி பெற்ற 100 ஆண்டு கால சாதனை என்று கூட சொல்லலாம். அது இன்று அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய வீரவணக்க நாளில், தமிழ் தேசிய போராளி அவருடைய வீரவணக்க நாளில் அந்த செய்து வந்திருப்பது மிக மிக ஒரு கூடுதலான மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. ஏனென்று கேட்டால், பட்டியல் வெளியேற்றத்திற்கான முதல் கோரிக்கையை வித்திட்டவர் அண்ணன் பசுபதி பாண்டியன். ஆகையால் ஒவ்வொருவரும் இதை கருத்தில் கொண்டு நம்முடைய மூவேந்தர் மீடியா, வீரநாடு மீடியா, காமினி மீடியா மற்றும் டிகேவி ராஜா அவர்களுடைய மீடியாக்கள் மூலம் நான் அழைப்பை கொடுக்கிறேன். இந்த அழைப்பை அன்புடன் கொடுக்கிறேன். ஏனென்று கேட்டால், நாம் அழைப்புதல் கொடுப்பதற்கான கால அவகாசம் இல்லை. அதே மாதிரி நம் தமிழகம் முழுவதும் பிரயாணம் பண்ண முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் இந்த நம்முடைய யூடியூப் சேனல் மூலம் நான் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். எப்படி நம்ம செப்டம்பர் 11 வருகிறோமோ அதே போல் ஒரு கூட்டத்தை காண்பிக்கும்போது நீங்கள் அந்த அரசாங்கம் நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்தான கோப்புகளை மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அனைவரும் பட்டியல் வெளியேற்ற என்ற பதாகையுடன் நீங்கள் பரமக்குடி 17/1/2026 மணிமன்ற திறப்புலாருக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.